JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய வேதவசனம்: கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். குறள் இப்படியாய் சொல்லுகிறது: அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இதனுடைய பொருள் என்னவெனில், எல்லாரிடமும் அன்புள்ளவனாக வாழ்வது, உலகத்தோடு ஒத்துவாழும் குடும்பத்தில் பிறந்திருத்தல், இவை இரண்டும் பண்புடைமை என்னும் நல்ல வழிகளாகும். வேதவசனம் சொல்லுகிறது: பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். திருவசனத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார்: நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது: எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். சிந்தனைக்கு: இயேசு சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்களை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிக்கின்ற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இன்னுமாய் எங்களுடைய அன்பு உம்மை போல மாயமற்றதாய் காணப்படவும், முதலாவது உம்மையும் பின்பு சக மனிதர்களையும் நேசிக்கின்ற உணர்வையும் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.